பார்த்துக்கோங்க. வீடியோ எடுத்து டிக்டாக் பண்ணிய உளுந்துட்டுல 30,000 ரூபா உளுந்துட்டு அக்கௌண்ட்ல 50,000 ரூபா. இப்போ 20,000 கம்மியாச்சுன்னா என்ன பண்ண? என்னாச்சு? கேட்டு வரேன். குச்சிங்க வாங்க. 1500 கேள்வியா? மரமான கேப்பாரு 1500 1750 ரூபா. அண்ணே 750 800 950 950 2000 50 2050 100 50 200 250 என்ன 2250 சுமாரா 2250 ஆளுக்கு 2 கிலோ எடுத்துமா? என்ன தடவை போகுது கேளுங்க. சுமாரா என்ன தடவை போகுது? இந்தா அப்படியா? என்ன ஐயா எவ்வளவு 2250? ஆமா 2250 கீரி எஸ்டி 2300. 2300 யாரு குச்சி கேவியா? கைத்த மிதிச்சுக்கோங்க அண்ணா. கை ஆளு பையன் எடுத்து போறான். முடியல அண்ணே நமக்கு 250 ரூபா அவங்க கையில தான். அப்ப 2300 350 80 ஒரு மணி நேரம் நின்று இருக்கு தெரியுமா? இதுக்காக நிக்க தெரியுமா? நாங்க இன்னைக்கு நாளைக்கு சுக்கா வச்சு சாப்பிட்டுட்டு இருமா 3 நாளைக்கு சாப்பிட முடியாது. இன்னையோடய முடிச்சிருவோம். பட்னி இடையில அண்ணே 380 380 ஹவுஸ் ஒரே இந்த செல்லு புண்டை இருக்க நம்ம கேள்வில போட்டு அவன் போட்டுக்கிறேன். முக்கா நான் வாங்கினேன் பட்டாபடி எடுத்துருவான் வாங்கினேன். எடுத்துட்டு ஜங்கத்தை விடுறீங்களா? இதுக்கு மேலே போகணும். இதே ஃபுல்லா வந்து அமுச்சு வச்சுட்டிய 760 எழுதி போகுது. இல்லை என்ன தொந்தரவு நட்டம்? எனக்கு நட்டம் வந்துச்சு. எல்லாம் கிடந்து ரவுண்டா போயிட்டு 800 ரூபா குறைச்சு வட்டம். எங்களுக்கு பெட்ரோல் செலவு நீங்க அந்த 100 ரூபாய் அங்க குறைக்கணும்ல, குறைக்க மாட்டீங்க. இதை தனியா விடுங்க. ரவுண்டா போடுங்க. இப்படி அழுதா போதும். 60 ரூபா போடுங்க. ஏன்னா அன்னைக்கு 5000 ரூபாய்க்கு வெறும் 200 குறைச்சிருக்காங்க. இதுக்கு 60 ரூபா எப்படின்னா குறைப்பாங்க? குறைங்க போயிட்டு போகுது. நல்லா இருக்கட்டும். இன்னொரு வீடியோ கிட்ட தெரியுது. அது நல்லது. இது எவ்வளவு? 400. தொடாதீனா ஐயா. யாருக்கா வேணுமா? 400 400 450 500 510 600. ஐயா 600 600 600. யா தொடாது வேணுமா? 600 600 600 600 600. ஐயா கனவா வேணுமா? 600 600. அது சொன்னா அது 300 300 400 410 450. அது இதோட பெருசு 450 60. ஏன்னா கிருஷ்ணா 500 வெறும் 500 வேணுமா? 510. தலை மீன் கடிச்சிருக்காங்க. வேற ஒண்ணு 520 520 530 40 50 60. இதோட பெருசு 560. அதையோட இது பெருசு தான். அது 560 70 80 580. தலையை வெட்டி போட்டா மீட்டர் ஆகுது 580. கறி சாப்பிட்டு உயிர் தான் 580. வெறும் 580. 590 600. இது யாருக்கு? ராளை தொடாது. எவ்வளோண்ணே? 500 வரும். 600 200 740 80 என்ன 790. கம்பெனிக்கு போகிற எவ்வளோ இருந்தால் 790 790 790 800 810 820 ரூபாண்ணே. 30 40 80 ரூபாண்ணே. 780 90 800 அடிக்குவா. 800 810 810 850 வெறும் 850
10 வைங்கண்ணா. 260 70 90 30 ரூபா குறைப்பேன். 860 யாருக்கு இது? ஆனந்தா. சிஎப் 400 கொடுங்க. கேட்கல 500 500 500 500 3 கடை 500 யாருக்கு? ஐயா 500 500 500 500 500 500 510 510 20 50 600 600 640 ரூபா. 10 வைங்க. 650 இல்லை 30 ரூபா குறைப்பேன். 650 அப்போ 680 வைங்க. 680 90 700 வைங்க. 700 710 20 20 50 ரூபாண்ணே. 750. 750 இப்போ எவ்வளோ குறைப்பீங்க? 30 ரூபா. இப்போ 80 வைங்க. 780 இப்போ 40 ரூபா வருமா? 90 90 வைங்க. இப்போ ஏன்னா 790 40 ரூபா வரும். வேணுமா? 800 அடிக்கவா? 800 போடுங்க. 800 760 என்னண்ணே? அடுத்த கிலோ அடுத்த கிலோ அடுத்த கிலோ 600 600 600 600 600 1000 கொடுங்க. 1000மா? ஆமாம். ரெண்டு எடுத்துக்கிறேன் ஐயா. 1000 தொடராஜன் 1000 ரூபாண்ணே. 1050 100 150 200 1200 இதுதான் இருக்கு. 1200 1000 என்ன வேணுமா? 1200 நீங்கள் கேளுங்க, நான் பார்த்துக்குறேன். 1200 1200 1200 1200 1200 1210 50 ரூபா வரும். 1210 அது இந்த மேல வெயிட் இருக்கு. ஏன்னா ஓடுக 150 கிராம் கூட இருக்காது. அது எடுத்தா அந்த சுண்ணாம்பு என்ன வேணுமா? ஆரத்துப்பா ஐயா 1210 1210 1210 இவங்க போகலாம்ல. ஒரு நேரத்து காலையில நிக்கிறாங்க. அவ்வளவு நேரத்தை வந்தாங்க. இல்ல கொடுத்து விடுங்க மலமண்டு. போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்கு. நாங்கெல்லாம் சும்மா வெட்டியா நிக்கிறோம். மடி மீனையெல்லாம் கூறிட்டு அவரு எங்களுக்கு கணக்கு முடிக்கிறதுக்கு இன்னும் கணக்கு முடிக்கல. உனக்கு காசு தரணும்னா மீன் ரால்லாம் அப்படியே கிடக்கு. நாளைக்கு வந்து வாங்கல போறாரு. நாளைக்கு இங்கதான் வருவாரு. ஆமா ஒரு ஏலத்தை போட்டு மறந்துடுவாராம். 9 ஏலம் போட்டு பாரு கூறாம பாரு. நாளைக்கு யாருங்கிட்டு வருவா? எழுதிருக்கு 1620. நான் ரெண்டு எவ்வளவுண்ணே? 500 கொடுங்க. 500. நான் மதுரை கொஞ்சம் வாங்க. விலைய கேட்க 720 ரூபாண்ணே. 790 யாருக்கா வேணுமா கேட்டுங்க. 790 800 810 80 அது பால் நம்பர் தான் எழுதியிருந்த மாதிரி தெரியுது. 70 மாதிரி யாரு பேரு? 880 யாருது? இல்லை எவ்வளோ குறைப்புன்னு சொல்லலை. 880 80 40 ரூபா வரும். 880 தெரியல போனா டிக்கல. இந்த பொடி முட்டை 680 ரூபாய் தான் இருக்கும். 98 அந்த அண்ணன் 98 ஏன்னா 30 ரூபா வரும். பயப்படாதீங்க. 120 கொடுங்க. ஆமாம் கொடுங்க. கறி கொண்டு கொடு. அவங்க என் மேலே கோவத்தில் தான் இருப்பாங்க இன்னைக்கு. அந்த பெரிய கனவாக கேட்டாங்க நம்ம விடலை.